இப்போ வந்து நம்ம ட்ரம் மிஷின்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன டுட்டோரியலில் வந்து 2 பேட்டர்ன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஒன்று வந்து ஒரு கிக்கு, ஹாட்டு, கிளாப்பு, ஸ்னாரு, பேஸ் ட்ரம்னு ஒன்று பார்த்தோம். இது இந்த கிக்கு நேராக வச்சோன்னா இந்த பேஸ் ட்ரம் அது வாசிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரம் பேட்டர்ன் இருக்குது. இதில் ஒரு ஹைகேட் வாசிச்சுக்கலாம். செகண்ட் பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை கேளுங்க. இது எப்படி இருக்குது. அடுத்த பேட்டர்ன் வந்து ட்ரம் 2ன்னு போட்டிருக்கேன். இதில் ஒரு எஃப்பிசி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது கேட்கலாம். இப்போ மூணாவது ஒரு பேட்டர்ன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஃப்ளக்ஸ்னு இது வந்து Flstudio 20ல் வந்து இது அப்டேட் ஆச்சு. இது ரொம்ப பிரமாதமான ஒரு பிளக்கின். இது வந்து தேர்டு பேட்டர்னில் போடலாம். இது என்ன ஃப்ளக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், ஃப்ளக்ஸ் ட்ரம்னு போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸில் நிறைய ட்ரம் இருக்குது, அதனால தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அது கலர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு போட்டோம்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் வாசிக்க போகிறோம். ஃப்ளக்ஸ் வந்து இது ஒரு பிளக்கின் Flstudio 20லேருந்து இது அப்டேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம் மான்ஸ்டர் ஒன்று இருக்குது. இது ஒரு இப்போ நான் அதை வாசிக்கிறேன், கீபோர்டில் வாசிக்கிறேன். நமக்கு இந்த சவுண்ட் வேணால் வச்சுக்கலாம், இல்லாட்டினா சிந்தசைசர் வேணான்னா இதை எடுத்துக்கலாம். டவுன் பண்ணிட்டோம்னா இது இல்லாமல் வாசிக்கும். இல்லை இது ரெண்டு வேணும், கிக்கு வேணான்னா கிக்கு வந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டா கிக்கு வராது. இல்லாட்டினா இது வாட்சிட்டு இருக்கும்போது இந்த கிக்கை கொண்டு வரணும்னா அதை ஆட்டோமேஷன் பண்ணி இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது வந்துடும். இப்படி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம் லூப். இந்த கீழே இருக்குது ட்ரம் லூப்பு. இது எந்த சிந்தசைசர் இல்லாமல் வெறும் ட்ரம் மட்டும் வருது. ட்ரம்மு, ஸ்னாரு, க்ளோஸ் காட்டு, ஓப்பன் காட்டு இதெல்லாம் இருக்குது. இது ரெண்டு வேணான்னா இப்போ இந்த ட்ரம்மு இந்த ஸ்னார் வேணான்னு சொன்னால் இது ரெண்டும் எடுத்துடலாம். இல்லை வால்யூம் கம்மி பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ஹை காட், இந்த 2 ஹை காட் மட்டும் வசிக்கலாம். இது மட்டும் கூட நம்ம இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இது மட்டும் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் நிறைய வசதி இருக்குது. இது ரொம்ப பிரமாதமான ஒரு இது மாதிரி ட்ரம் 3 லூப் இருக்குது. ஜென்ட்லி பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது பாஸ் ட்ரம் மட்டும் வாசிக்கும். அது இதெல்லாம் நம்ம வந்து அந்த தேர்ட் பேட்டர்ன்லாம் நம்ம எது கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நிறைய இருக்குது. இதில் கேபிடேஷன் இருக்குது. லீடு வேணாம்னா அந்த லீடு எடுத்துடலாம். வால்யூம் கம்மி பண்ணிட்டா இப்போ பாஸ் ட்ரம் கிக்கு மட்டும் வாசிக்குது. இப்போ நம்ம இது ரெண்டு வேணும், கிக்கு வேணாம், ட்ரம்ஸ் வேணாம்னா பாஸு லீடு மட்டும் வாசிக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதோட ஆப்ஷன்லாம் ரொம்ப. இன்னொன்று கேபிடேஷன் ஒன்று இருக்குது. கேபிடேஷன் பார்த்தோம். இன்டர் கனெக்டர் இது நல்ல ட்ரம்மு. இது மாதிரி இதில் வந்து நிறைய ட்ரம் இது வந்து ஒரே ஒரு லூப் வச்சா போதும், ஒரே ஒரு நோட்டு வச்சா போதும். அது வந்து லூப் அப்படியே வாசிச்சுட்டே இருக்கு, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பியானோ ரோல் போயிட்டீங்கன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம். முதல்ல ப்ளே பண்ணுறேன். ஒரே ஒரு மிடி சீக்வன்சர் தான் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஃபுல் லூப் வாசிக்குது. நம்ம பாட்டு வந்து சி, இப்போ வந்து நான் சியில் வச்சுருக்கேன். நம்ம பாட்டு சி இல்லை டியில் வாசிக்கிறோம் அப்படின்னா இது அப்படியே மேலே கொடுத்தோம்னா இது டியில் வாசிக்கும், டி ஸ்கேலில் வாசிக்கும்.
இது ரொம்ப பிரமாதமான ஒரு அப்டேட். இது வந்து நம்ம பொதுவாக வந்து ட்ரம் மிஷினில் வந்து ட்ரம் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து அக்கா மிஷினாக நிறைய கார்டு பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதையே வச்சுருக்கேன். இப்போ என்னோடய பாட்டு சீன்னு வச்சுக்க, அதனால சீன் வச்சுக்க வந்து இதை சாப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா இது இங்கே ஒரு நைஃப் ஐக்கான் இருக்குது. நைஃப் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு 2 பாரை மட்டும் சாப் பண்ணிடலாம். 2 பீட்டை மட்டும் சாப் பண்ணிடலாம். சாப் பண்ணிவிட்டு இதை வந்து முதல்ல வச்சுட்டு அப்படியே வந்து ஷிஃப்ட் அமுக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த பீட்டை வந்து இந்த 2 பீட்டை மட்டும் வந்து பின்னாடி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ளே பண்ணி வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு நோட்டை மட்டும் நம்ம வந்து சாப் பண்ணி வாசிக்கிறனாலும் வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணலாம். அதிகமாக இருக்கும், கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டைம் மாடல், டைம் மோடு, இதை வந்து கீழே குறைச்சோம்னா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து 4 பீட்டு 8 பீட்டு போகுது. 8 பீட்டு போகுதுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும். இது அக்செப்ட்னு ஒன்று இருக்கும். இதை கொடுத்துட்டோம்னா இது அப்படி சேவ் ஆகிடும். நம்ம வந்து இது போய் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறது இது மாதிரி நம்ம பிச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பிச்சு இதை வந்து பிச்சு சேஞ்ச் ஆகிடும். இப்போ அப்ளை பண்ணுறேன். தேவையான இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுன்னா இது மட்டும் வெறும் லூப் மட்டும் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளெக்ஸில் வந்து நம்ம வந்து 3rd பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ட்ரம் மிஷின் இருக்குது. இதில் வந்து 4th பேட்டர்ன் போயிடலாம். நெக்ஸ்ட் எப்படி கொடுத்தா அடுத்த பேட்டர்ன் போயிடும். 4th பேட்டர்ன் வந்து ட்ரம்எக்ஸ்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணி, இது வந்து FL ஸ்டுடியோவில் இருக்க முக்கியமான ஒரு ட்ரம்மு. இது வந்து ப்ரொடியூசர் எடிஷனில் வந்து சும்மா ஒரு டெமோ மாதிரி இருக்குது. நம்ம ஃபுல் எடிஷன் வாங்கினோம்னா இது நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து ப்ரொடியூசர் எடிஷன்லேயே இது வந்து டெமோவிலே வந்து இது நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ட்ரம்எக்ஸ் போட்டுடலாம். இதுதான் அதோட பேர். ஒரு கலர் கொடுத்துடலாம். இப்போ 4th பட்டன் வந்துட்டோம். இப்போ அந்த ட்ரம்எக்ஸை வந்து இது வைக்க போகிறோம். இதுதான் அந்த மிஷின். இது ஒரு ட்ரம் மிஷின் தான். இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா சினிமா பாட்டை விட சாதாரண வெஸ்டர்ன் சாங்ஸை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து இது நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. ப்ரீசெட்ஸ்னால் இவங்களே இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹிப்காப்பில் வைக்கலாம். நம்ம ஹிப்காப்பில் வந்து இத்தனை ஸ்டைல் இருக்குது. இப்போ ஸ்லோ பீட்னு வைக்கலாம், இல்லைன்னா ஹிப்காப் ஸ்டைல் ஸ்பெய்ரோன்னு. இது லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து டிலே எல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா கம்மி பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வால்யூம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டோட்டல் வால்யூம் இருக்குது, இதை கூட்டிக்கலாம். இது மாதிரி இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு ஹிப்காப் வேணாம், வேறு வேணும்னா இப்போ இந்த ப்ரிகாஷன் இருக்குது. இது வந்து இதை போடலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளே பட்டன் இருக்குது. வேணான்னா அடுத்து போனால் இந்த இடத்துல ஒரு நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. இதை வந்து அடுத்த பட்டன் போகுது. ப்ளே பண்ணலாம். இது எல்லாமே இங்கே பிச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம், மோனோவை பண்ணிக்கலாம், சோலோவை பண்ணிக்கலாம். நிறைய சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. FL ஸ்டுடியோ வந்து இந்த மாதிரி நிறைய இந்த 3 ட்ரம் இருக்குது.
இப்போ நம்ம வந்து இது டெமோ இருந்தாலும் கூட இதை யூஸ் பண்ணலாம், நம்ம தப்பு இல்லை. இதில் மிடி இப்போ வந்து இதில் மிடி ட்ராக் வருது, 4வது பேட்டர்ன் ட்ரம்எக்ஸ் போட்டது மிடி ட்ராக் வரல. இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த அதில் இருக்க பேட்டர்னை வச்சு பண்ணிக்கலாம். இதில் இருக்க இது மாதிரி சைனீஸ் மாடலில் இருக்கும். இது பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இது டெமோ வெர்ஷனாக இருக்கனால இந்த மிடி வரல. இப்போ இதை வந்து ட்ரம் எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு ஒரு ட்ரம்மை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் ட்ரம் பேட்டர்னை வந்து எங்கே வைக்கலான்னு பார்த்துக்கலாம். இங்கே நம்ம அந்த சேனல் ராக்கில் வந்து இந்த ட்ரம்மை ப்ரிப்பேர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளேலிஸ்ட் பக்கத்தில் வந்துடும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டு பி அமுக்கணும்னா அப்படின்னு அடுத்த 4 பீட் வந்துடும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது, ட்ரம் மட்டும். இது இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரம் பேட்டர்ன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். 3 பேட்டர்னில் வந்து ட்ரம் வச்சுருக்கோம். 4 வச்சுருக்கோம். ட்ரம்எக்ஸ் சேர்த்து 4 வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வந்து டோட்டலாக ஒரு மியூசிக் மாதிரி நம்ம செய்யணும்னா அடுத்து வர வீடியோ நீங்கள் பாருங்கள். இது வந்து வெறும் ட்ரம் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வர வீடியோவில் வந்து இதில் நிறைய லீடு, சிந்தசைசர்ஸு, வேறு வயலின்னு, சித்தாரு, மற்ற இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்தியன் சாங் மாதிரி கொண்டு வரலாம். இல்லை வேணாம் வெஸ்டர்ன் சாங் மாதிரியே கொண்டு போகலாம், நம்ம இஷ்டம். ஒரு சாங்கை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பீட்டு, தாளம் தான் முக்கியம். அதை நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து லீடு, பாஸு, கிட்டாரு மற்ற எல்லாம் வச்சு ஒரு ஃபுல் சாங்கை க்ரியேட் பண்ண போகிறோம். இது அடுத்தடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.